வாங்கப்பா அளவுக்குமே வாங்கண்ணே. என்னண்ணே இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? என்னப்பா செய்யறது? என்னண்ணே பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனா படிக்க வைக்க போதுமான வசதி இல்லை. விவசாயிக்கு கடன் கேட்டா யாருமே கடன் கொடுக்க முடியாதுப்பான்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அதான் பேசாம வந்து உட்காந்துட்டேன். அண்ணே, உங்க கவலையை போக்க நான் ஒரு தீர்வு சொல்லட்டா? சீமான் அண்ணன் ஆட்சி அமைச்ச உடனே தனியார் துறைக்கு நிகரான கல்வி இலவசம்னே. நீங்க இப்ப விவசாயம் கடன் தரலன்னு கஷ்டப்படுறீங்கல்ல, அண்ணன் சீமான் அண்ணன் ஆட்சி அமைஞ்ச உடனே விவசாயம் வந்து அரசு பணி, நீங்க அரசு ஊழியர், நீங்க இப்படி கடன் கேட்டு நிக்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்க பல பேர் கடன் கொடுக்குற நிலைமையில இருப்பீங்க. தம்பி போப்பா, எல்லா ஆட்சியாளரையும் பார்த்துட்டேன்ப்பா. எல்லாருமே ஏமாத்துக்காரங்க, மோசடிக்காரங்க, கொள்ளக்காரங்களா தான் இருக்காங்க. நான் யாரை நம்புறது? அண்ணே, 15 வருஷமா தொடர்ச்சியா களத்துல மக்களுக்காக நிக்கிறோம்னே, தனிச்சு நிக்கிறோம்னே. அண்ணன் இப்ப கண்ணை காமிச்சாருன்னா 200 கோடி 2000 கோடின்னு கொடுத்து கூட்டணி கூப்பிடுறதுக்கு ஆள் தயாரா இருக்கு. அதெல்லாம் துச்சமா நினைச்சிட்டு இந்த மண் வளம் காக்க, மலை வளம் காக்க, நீர் வளம், நிலவளம் காக்க எத்தனையோ மாநாடுகள் போட்டான். நம்ம சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம மதுரையில மலை மாடுகளை மேய்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லி பெரிய போராட்டம், அதுல அண்ணன் தான் நின்னாரு. நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியா விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எவ்வளவோ போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறதே இல்லை, நீங்க பாக்குறதே இல்லை. மற்ற அரசியல் மாதிரி இவரும் செஞ்சிருவாருன்னு நீங்க நம்புறீங்க. இது எந்த வகையில நியாயம்? தம்பி, நீங்க சொன்ன எல்லாமே சரிதான். ஆனா கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க, கல்வி இலவசம்னு. கல்வி இலவசம் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் சொல்லல. அதை நம்பி இந்த முறை நானும் என் பொண்ணு என் குடும்பத்தோட சீமானின் விவசாய சின்னத்துக்கு உறுதியாக வாக்கு செலுத்துறோம். ரொம்ப நன்றிண்ணே. இதோடு இல்லாம வர பிப்ரவரி 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில திருச்சியில நடைபெற இருக்குனே. அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தார், சுற்றார், உறவினர் அனைவரையும் கூப்பிட்டு வாங்க. மாற்றத்துல ஒரு வழி பிறக்கும்னே. சரிப்பா, நானும் என் குடும்பத்தோட வந்துடுறேன் மாநாட்டுக்கு. பிப்ரவரி 21 சொல்லியிருக்கீங்க. குடும்பத்தையும் என்னுடைய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்காங்க, அவங்கள உறுதியா நான் கூப்பிட்டு வரேன்ப்பா. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.